எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கும் போது நிறைய வார்த்தைகள் தெரிய வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே மனப்பாடமா கத்து வச்சுக்கும் போது நமக்கு ஞாபகம் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இந்த வீடியோல ஒரு வார்த்தைக்கு ஆப்போசிட் வேர்ட்ஸையும் நம்ம படிப்போம். அதுவும் எப்படி கத்துக்குவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தையை கத்துக்கும் போது வெறும் மனப்பாடம் பண்ணாம அது நம்ம நல்லா புரிஞ்சு ஞாபகத்துல இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தையை சொல்லும் போது அது எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத தமிழ் வாக்கியங்கள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். இப்போ பெரிய அப்படிங்கறது எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தமிழ் வாக்கியத்துல நான் சொல்லியிருப்பேன். அந்த எல்லா இடங்கள்லயும் அந்த பெரியங்கிறதுக்கு என்ன வார்த்தை? ஹிந்தில படா. அப்போ அந்த வார்த்தையை அந்தந்த இடங்கள்ல எல்லாம் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். அப்போ நமக்கு புரிஞ்சு படிக்கிறது மாதிரி ஆயிரும், டக்குன்னு ஞாபகம் வந்துடும். கூடவே இப்ப பெரியன்னு சொல்லும்போது நம்ம இப்ப என்ன படிச்சுட்டு இருக்கோம்? ஆப்போசிட்ஸை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். அப்போ இதோட ஆப்போசிட் என்ன அப்படிங்கும்போது உங்களுடைய மைண்ட்ல சிறிய அப்படிங்கிறது டக்குனு கியூல நின்னுரும். நீங்க ஞாபகப்படுத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இப்ப பெரியன்னா படா ஹிந்தில. அப்ப அதுக்கு சிறிய அப்படிங்கிறதுக்கு அதோட ஆப்போசிட் என்ன? சிறிய. அப்போ ஹிந்தில அதோட ஆப்போசிட் என்ன அப்படிங்கும் போது சோட்டா அப்படின்னு டக்குன்னு நீங்க சொல்ற அளவுக்கு உங்களால இந்த வீடியோல புரிஞ்சு கத்துக்கிறதுக்கு முடியும். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழ்ல பெரியக்கு ஆப்போசிட் சிறிய. ஹிந்தில பெரியங்கிறதுக்கு படான்னு சொல்லுவாங்க, சிறியங்கிறதுக்கு சோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நம்ம பெரியன்னு சொல்லும் போதே அதோட ஆப்போசிட் உங்களோட மைண்ட்ல நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னாலும் டக்குன்னு சிறிய அப்படிங்கிறது அந்த பின்னாடி லிஸ்ட்லயே கியூலயே நின்றுட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்க படான்னு ஹிந்தில சொல்லும் போது சோட்டா அப்படிங்கிற வார்த்தையும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். வீடியோவை ஃபுல்லா எல்லா ஆப்போசிட் வேர்ட்ஸும் நல்லா கவனிச்சு கேட்டாலே போதும். இப்போ பெரிய அப்படிங்கும்போது பெரிய வீடு அப்படின்னு சொல்லும் போது அந்த பெரியங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம், படாங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். ராகுல் என்னோட எல்டர் பிரதர், என்னோட பெரிய அண்ணா அப்படின்னு சொல்லும் போதும் படா பாய் ஹே, ராகுல் மேரா படா பாய் ஹே, என்னோட பெரிய அண்ணா, படா பாய் ஹே, பெரிய அண்ணா அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, திஸ் இஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லும் போதும் படா மௌகா ஹே, மௌகானா ஆப்பர்ச்சுனிட்டி, படா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த இடத்துலயும் படா அப்படிங்கிற வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு அது அவங்களுக்கு ஒரு பெரிய லாபமா இருந்துச்சு அப்படிங்கும் போதும் படாங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணலாம். ஆபீஸ்ல இவங்க எனக்கு ஒரு சீனியர் அப்படின்னு சொல்லும் போதும் ஆஃபீஸ் में वो मुझसे बड़े है, वो मुझसे அவங்க என்னோட बड़े है, அதாவது சீனியர் அப்படின்னு சொல்லும் போது படா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப சோட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஃப்ளவர் அப்படின்னு சொல்லும் போது யூஸ் பண்ணலாம். யங்கர் பிரதர், நம்மளோட கடைசி பிரதர் இருப்பாங்க இல்லையா, யங்கர் பிரதர், இது எங்களோட யங்கர் பிரதரோட ஸ்கூலு அப்படிங்கும் போதும் சோட்டா பாய் அப்படின்னு சொல்லலாம். சோட்டா சா பிரேக், ஒரு சின்ன பிரேக் அப்படிங்கும் போது இந்த சோட்டாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இந்த ரூம் ரொம்ப சின்னதா இருக்கு, ரூம் பகத் சோட்டா ஹே, இந்த ரூம் ரொம்ப சின்னதா இருக்கு அப்படிங்கும் போது இந்த சோட்டாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இப்ப பெரிய அப்படின்னா ஆப்போசிட் சிறிய, இதுவே படா அதுக்கு ஆப்போசிட் சோட்டா. அடுத்தது லம்பா. லம்பா அப்படின்னா லாங்கா இருக்கு, லென்த்தியா இருக்கு, டாலா இருக்கு, அதாவது இந்த மாதிரி நீளமான, இன்னும் ரொம்ப நேரமா போய்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் லம்பா அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணலாம். நீளமான லம்பா, அதாவது ஒரு டாலான பையன் அப்படிங்கும் போது அந்த டால் அப்படிங்கிறதுக்கு பதிலா லம்பா அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். லாங்கான ரோடு, நீளமான ரோடு, அதுக்கும் லம்பாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அந்த பொண்ணோட முடி பாரு பயங்கர லாங்கா இருக்கு, அந்த இடத்துலயும் லாங் வருது இல்லையா, அதனால லம்பா அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஆக மொத்தத்துல நீளமான அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கு, நீளமான அப்படின்னாலே லம்பா தான். இதே இந்த மீட்டிங் ரொம்ப நேரமா இருக்கும் அப்படின்னாலும் அந்த இடத்துலயும் லம்பா தான்.
என்னால இவ்வளோ நேரம் லாங் டைம் என்னால வெயிட் பண்ண முடியாது. அந்த லாங் டைம்னு சொல்றோம் பாருங்களேன், அதுவும் அந்த வார்த்தை கரம். கரம்னா சூடு, தண்டா அப்படின்னா சில்லுன்னு இருக்கிறது, குளிரா இருக்கிறது, இது எல்லாமே தண்டான்னு சொல்லுவாங்க. கரம்ங்கிறது சூடுன்னு சொல்லியிருந்தேன். இப்ப கர்மா கரம் சாய் அப்படின்னு சொல்லும்போது இந்த கரம் சூடான டீ, டீ சூடா இருக்கு, இந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப ஹாட்டா சன்னியா இருக்கு, இந்த சூடா இருக்குன்னு அந்த இடத்துல வருது பாருங்களேன், இன்னைக்கு கிளைமேட் சூடா இருக்கு, அந்த இடத்துலயும் கரம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. வின்டர் டைம்ல வார்மான க்ளோத்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த வார்ம் அப்படின்னு சொல்றோம் பாருங்களேன், அங்கேயும் கரம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஆர்கியூமெண்ட் பயங்கர ஹீட்டடான ஆர்கியூமெண்டா இருந்துச்சு. இந்த மாதிரி ஹீட்டடான ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிற இடங்கள்லயும் கரம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இப்ப கரம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்க எல்லாம் சூடு, அதாவது ஒரு பொருள் வந்து ஒரு ஃபுட் வந்து சூடா இருக்கு, ஒரு ட்ரிங்க் சூடா இருக்கு அப்படிங்கிறதுல மட்டும் இல்லை, ஒரு கிளைமேட் சூடா இருக்கு, ஏதாவது வார்ம்னஸ் இல்ல ஹீட்டடான ஆர்குமெண்ட், இது எல்லாத்துக்குமே சூடு அப்படிங்கறதுல கரம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ தண்டா அப்படிங்கிறது சில்னஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சில்னஸ் அப்படிங்கும்போது கிளைமேட் சில்லா இருக்கு அப்படிங்கிறதுக்கும், இல்லை உங்களோட ஃபுட்டு வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு, ஆறி போயிருக்கு அப்படிங்கும் போதும், இல்லை உன்னோட கோவத்தை கொஞ்சம் தணிச்சுக்கோ அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் பாருங்களேன். அந்த மாதிரியான இடங்கள்ல அந்த தணிச்சுக்கோங்கிறது என்ன, அந்த கொஞ்சம் கூல் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோமா, அந்த மாதிரியான இடங்கள்லயும் தண்டாங்கிறத வந்து சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப காமான பர்சன், ஹீ இஸ் வெரி கூல், ரொம்ப கூலா இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேரக்டரை நம்ம டிஸ்கிரைப் பண்ணும் போதும் இந்த தண்டாங்கிற வார்த்தைய அங்க வந்து சொல்லுவாங்க. பார்ட்டியோட அட்மாஸ்பியர் டல்லா இருக்கு, இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவா டல்லா இருக்கு, இந்த ஸ்லோவா டல்லா இருக்குன்னு சொல்றோம் பாருங்களேன், அந்த இடங்கள்லயும் தண்டாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட் ஆஜ் பஹுத் தண்டா சல் ரஹா ஹே, அதாவது டல்லா போயிட்டு இருக்கு இன்னைக்கு மார்க்கெட், தண்டா சல் ரஹா ஹே, மார்க்கெட் பஹுத் தண்டா சல் ரஹா ஹே, மார்க்கெட் டல்லா போய்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி இடங்கள்லயும் ஆனா யூஸ் பண்ணுவாங்க. தண்டாக்கு ஆப்போசிட் கரம், கரம்னா சூடு, தண்டான சில்னஸ் கோல்டு, இந்த மாதிரி எங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உள்ளே வெளியே, உள்ளே அப்படின்னா அந்தர், வெளியே அப்படின்னா பாகர். இப்போ உள்ளே எங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த உள்ளே அதுக்கும் அந்தர் யூஸ் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ள போவா, வீட்டுக்குள்ள போலாம், இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அந்த உள்ளேக்கும் அந்தருங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. கூடவே உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன், அந்த இடத்துலயும் அந்தர் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ள அப்படிங்கறதுக்கு அந்தர்ஹி அந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அந்தர்ஹி அந்தர். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லயும் அந்தர் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாகர் அப்படின்னா வெளியே, அவுட் சைட், வா வெளியில போலாம், அந்த பாக்ஸுக்கு வெளியில என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும் போதும் இந்த மாதிரி வெளியே அப்படின்னாலே பாகர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இங்க அங்க, யஹா வஹா, இதுக்கு இன்னொரு வார்த்தைகளும் இருக்கு, இதர்னு சொல்லுவாங்க, உதர்னு சொல்லுவாங்க. இங்க அங்க அப்படின்னு சொல்றதுக்கு யஹா வஹா, இல்ல அப்படின்னா இதர் உதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அங்க நீங்க ஒரு தடவை யோசிச்சு பாருங்க, ஸ்கிரீனை பார்க்காம என்ன வார்த்தை அப்படின்ட்டு. சரி, இந்த இங்க யஹா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இங்க வா, இங்க இருந்து எவ்வளோ தூரம், என்னோட வேலெட்டை இங்கதான் எங்கேயோ வச்சேன், இங்க டெய்லியும் நாங்க வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றதுக்கும், இங்க சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கும், இந்த மாதிரி எந்தெந்த இடங்கள்ல இங்க வருதோ அங்க எல்லாம் யஹா அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம், இதர் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். வஹா அப்படிங்கும்போது அங்க, அங்க போகாத, என்னோட கீய நான் அங்க அந்த டேபிள்ல வச்சுட்டேன், ஸோ அங்க அப்படின்னு சொல்றோம் பாருங்களேன், அதனால அந்த இடங்கள்ல வஹா இல்லைன்னா உதர் அப்படின்னு சொல்லலாம். அங்க வெதர் ரொம்ப நல்லா இருக்கு, கிளைமேட் அங்க ரொம்ப நல்லா இருக்காமா அப்படிங்கும் போது, கேட் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி எந்தெந்த இடங்கள்ல அங்கேன்னு வருதோ அங்க எல்லாம் வஹா அப்படின்னு சொல்லலாம், இல்ல நீங்க உதர் அப்படிங்கறதும் சொல்லலாம்.
அடுத்த வார்த்தை திறப்பது, மூடுவது. திறப்பது அப்படின்னா கோல்னா, மூடுவது அப்படின்னா பந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. பந்து கர்ணான்னு சொல்லுவாங்க. பந்து கர்ணா அப்படின்னு ஃபுல்லா தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பந்து கர்ணான்னா க்ளோஸ் பண்ணு அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றதுக்கு தான் பந்து கர்ணா. பந்த் அப்படிங்கிற வார்த்தையை மூடுவது அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்ணும். கோல்னா அப்படின்னா திறப்பது, பந்த் அப்படின்னா மூடுவது. இப்போ டோரை ஓபன் பண்ணு, அந்த பாட்டில் கேப்பை ஓபன் பண்ணணும். இந்த நாட்டையில யுனைட் பண்றதே ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி யுனைட் பண்றதுன்னு வர்ற இடங்கள்லயும் கோல்னா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க புது ஷாப் ஓபன் பண்ண போறாங்க, அந்த இடத்துல ஓபன் பண்ண போறாங்க, திறக்க போறாங்கன்னு சொல்றோம் பாருங்களேன், அந்த இடத்துலயும் கோல்னா அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. உங்களோட மனசு விட்டு மனசு திறந்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அந்த மாதிரி இடங்களையும் மனசை திறந்து பேசுங்கன்னு சொல்றோம் பாருங்களேன், அந்த இடத்துலயும் கோல்னா அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. புக்கை ஓபன் பண்ணி படி, இங்கேயும் அந்த திறந்து புக்கை திறந்து படி அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்களேன், இந்த திறப்பது அந்த இடத்துல இருக்கிறதுனால கோல்னாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மூடுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான், டோரை க்ளோஸ் பண்ணிரு, அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிரு, ஷாப் இன்னைக்கு க்ளோஸ் ஆமா அப்படின்லாம் சொல்லுவோம் பாருங்களேன், ஷாப் இன்னைக்கு மூடி இருக்காங்களாமா அப்படின்லாம் சொல்லுவோம் பாருங்களேன். இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பந்த் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஃபேனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு, போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு படி, இந்த மாதிரி ஸ்விட்ச் ஆஃப் பண்ற இடங்கள்லையும் பந்த் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. பந்த் அப்படின்னா மூடுவது, க்ளோஸ் பண்றது. ஓபன் அப்படிங்கிறதுக்கு கோல்னா, திறப்பதுக்கு கோல்னா, கோல்னாவோட ஆப்போசிட் பந்த். பந்த் அப்படின்னா மூடுவது, திறப்பதுன்னா கோல்னா, கோல்னாவோட ஆப்போசிட் பந்த். அடுத்தது உப்பர், நீச்சி. உப்பர்னா மேலே, நீச்சேன்னா கீழே. உப்பர், நீச்சே, மேலே கீழே. மேலே அப்படிங்கிறதுக்கு உப்பர், நீச்சே அப்படின்னா கீழே, கீழே வைக்கிறது அப்படின்னு, கீழே அந்த டவுன், இது எல்லாத்துக்கும் நீச்சேன்னு சொல்லுவாங்க. இப்போ உப்பர் மேல அப்படிங்கிறதுக்கு புக்கு டேபிள் மேல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த மேலேங்கிற வார்த்தை அங்க இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உப்பர்னு யூஸ் பண்ணுவாங்க. உங்க தலைக்கு மேல ஃபேன் ஓடிட்டு இருக்குது அந்த மாதிரி சொல்லும் போதும் இந்த மேலேங்கிற வார்த்தை அங்க வருது, அதனால உப்பர் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அப்பர் ஃப்ளோர்ல, அதாவது மேல் ஃப்ளோர்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன், அந்த இடத்துலயும் உப்பர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு 5 கிலோக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடங்கள்லயும் யூஸ் பண்ணுவாங்க. நான் 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அந்த இடத்துலயும் மேலேன்னு வருதா, அங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க இந்த உப்பர் அப்படிங்கிற வார்த்தையை. சரி, இப்போ நீச்சே, அண்டர், கீழே, டவுன் அப்படிங்கிறதுக்கு நீச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. புக்கு டேபிள் கடியிலே இருக்கு, அந்த இடத்துலயும் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் கீழே இறங்கி வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, இந்த மாதிரி இடங்கள்லயும் நீச்சே வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. கீழே உட்கார்ந்தா உடம்புக்கு நல்லது, இந்த நீச்சே அந்த இடத்துலயும் யூஸ் பண்ணுவாங்க. டெம்பரேச்சர் 0க்கு கீழே போயிருச்சு தெரியுமா, அந்த இடத்துலயும் கீழே, ஏன்னா 0க்கு கீழே, கோ வெண்ட் பிலோ, அதாவது பிலோ அப்படிங்கிற வார்த்தை அங்க வருது. நீச்சே கீழே, கீழேங்கிற வார்த்தை அங்க வருதுங்கிறதுனால நீச்சே யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க எனக்கு கீழே வேலை பாக்குறவங்க அப்படிங்கும் போது அங்கேயும் கீழே அப்படிங்கிறது வருது இல்லையா, அங்கேயும் நீச்சேங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. லக்கேஜ கீழே வச்சிருங்க, லக்கேஜ மேல வைங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது மேல வைங்க உப்பர்னு சொல்லுவாங்க, லக்கேஜ கீழே வச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது நீச்சே அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. நீச்சேனா அதுக்கு ஆப்போசிட் உப்பர். நீச்சேனா கீழே, உப்பர்னா மேல, மேல கீழே, உப்பர் நீச்சே. இனிப்பு, கசப்பு. மீட்டா, கடுவா. இனிப்புன்னா மீட்டா, கசப்புன்னா கடுவா. இந்த மாம்பழம் ரொம்ப இனிப்பா இருக்கு, அதுக்கு மீட்டா யூஸ் பண்ணலாம். எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு, அவளோட வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்கு, அந்த குழந்தை பேசுறது ஸ்வீட்டா இருக்கு. இந்த மாதிரி எந்தெந்த இடங்கள்ல
ஸ்வீட் இனிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணும். வெறும் இனிப்பு சாப்பிடுற பொருளுக்கும் சொல்லலாம். இல்ல அவங்க வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்கு, அவங்க ஸ்வீட்டா பேசுறாங்க, குழந்தை ஸ்வீட்டா பேசுது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போதும் இந்த மீட்டா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். கடுவா கசப்பு அப்படிங்கிறது இந்த ஜூஸ் கசப்பா இருக்கு, அப்புறம் வந்து உண்மை கசக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்லும் போது இந்த கடுவா அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணலாம். அவங்க பேசுறது ஹார்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதும் கடுவா அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள பிட்டர்னஸ் இருக்கக்கூடாது, கசப்புத்தன்மை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதும் இந்த கடுவாங்கிற வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணலாம். மீட்டா இனிப்பு, கடுவா கசப்பு, மீட்டா கடுவா, இனிப்பு கசப்பு. இந்த வார்த்தைகள் பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்ணும், பல தருணங்கள்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இம்போர்ட், அதாவது இறக்குமதி பண்ணுவோம் இல்லையா, அது ஆயத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்றுமதி பண்றது, அதாவது எக்ஸ்போர்ட் பண்றது அப்படிங்கிறது நிர்யாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்போர்ட் இறக்குமதி, ஆயத் ஏற்றுமதி, நிர்யாத். இறக்குமதி ஏற்றுமதி, ஆயத் நிர்யாத். ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்றது நிர்யாத். வெற்றி தோல்வி. வெற்றி அப்படின்னு சொல்லும் போது விஜய், தோல்வி அப்படின்னு சொல்றதுக்கு பராஜய். ஈஸியா ஞாபகம் இருக்கும். வெற்றியை விஜய் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தோல்விக்கு பராஜய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெற்றிக்கு ஜீத் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு. ஸோ விஜய் எப்ப யூஸ் பண்ணுவாங்க, ஜீத் எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம டீம் ஒரு பெரிய விஜயத்தை வந்து நேடி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, அதாவது ஒரு பெரிய விஜயம், அதாவது பிக் விக்டரி, ஃபைனல் மேட்ச்ல பிக் விக்டரி வந்து அச்சீவ் பண்ணிருக்கு, ஒரு பெரிய வெற்றிய வந்து நேடி எடுத்திருக்கு, விஜயம் நேடி எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அவ வந்து ஒரு பெரிய விஜயத்தை வந்து நேடி எடுத்திருக்கா, அந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றியை நேடி எடுத்திருக்கா, அந்த மாதிரி சொல்லும் போது பெரிய விஜயம் அப்படிங்கறதே நம்மளுக்கு தான் எப்பவுமே கிடைக்கும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லும் போது விஜய் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணலாம். இதுவே அவங்களோட ஸ்மைல்லயே தெரியுது அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சொல்லும் போது அந்த இடங்கள்ல ஜீத் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணிக்கலாம். விஜய் எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஜய்ங்கிறது ஒரு பேர், ஒருத்தவங்களோட பேரை சொல்லி அவங்க எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஜீத் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது விஜயம் அச்சீவ் பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய வெற்றியை அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது விஜய்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது வின் பண்ணிட்டாங்க, அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க, அவங்க ஸ்மைல பார்த்தாலே ஜெயிச்சுட்டு வராங்கன்னு தெரியுது, இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஜீத் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். பராஜய் அப்படிங்கிறது லாஸ் ஆகிறது, தோல்வி அடையிறது, இது எல்லாத்துக்குமே வந்து பராஜய் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்செப்ட், டினை, ஏற்பது, மறுப்பது, ஏத்துக்கிறது இல்ல மறுக்கிறது. ஏத்துக்கிறது அப்படின்னா மானா, மறுப்பது அப்படின்னா நகார்னா. மானா நகார்னா. ஏற்பது மானா, மறுப்பது நகார்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அக்செப்ட் பண்ணிக்கோ, என்னோட அட்வைஸ் அக்செப்ட் பண்ணிட்டு நீ அங்க போகாத அப்படின்னு சொல்லும் போது அந்த மானா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அவளோட மிஸ்டேக்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, ஒத்துக்கிட்டா, ஏத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லும் போதும் இந்த மானா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற, இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற, இந்த இடத்துல ஏன் ஏத்துக்கலேன்னு வரல, ஏன் நம்ப மாட்டேங்கிற, ஏன் why are you not believing that this is true அப்படின்னு நீ ஏன் வந்து நம்ப மாட்டேங்கிற, பிலீவ் பண்ண மாட்டேங்கிறேன்னு வந்திருக்கு. இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி, டைரக்டா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற, டைரக்டா ஏத்துக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறது கிடையாது. இன்டைரக்டா நம்பல அப்படின்னாலே நம்ம சொல்றத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரியான மீனிங் தான். அதனால இந்த இடத்துலயும் மானா அப்படிங்கிற வார்த்தை வரும். சரி, நீ இப்படி நினைச்சுக்குவோம், அசியூம் பண்ணிக்குவோம். ஓகே, லெட்ஸ் அசியூம் தட் யூஆர் பிஸி, நீ பிஸியா இருக்கேன்னு நம்ம நினைச்சுக்குவோம். அந்த மாதிரி சொல்லும் போதும் மானா அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஏற்பது, சரி ஓரளவுக்கு ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒத்துக்கிறேன், அதாவது நம்ம நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வர்றதுனால இதுவும் இன்டைரக்டா
ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு வர்றதுனாலதான் மானா அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே அவ ஒரு நல்ல டீச்சரா கன்சிடர் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கும்போது, ஒரு நல்ல டீச்சரா கன்சிடர் பண்ணியிருக்கிறேன் நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் இன்டைரக்டா அக்செப்ட் பண்றது மாதிரிதான், ஏத்துக்கிறது மாதிரிதான். அதனால இந்த இடத்துலயும் மானா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்றவங்களா ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த மாதிரி ஏதாவது நல்ல ஒர்க் பண்றவங்களாதான் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ட்டு சொல்லும்போது அந்த இடத்துல அதாவது எல்லாரும் அவங்க ஒரு நல்ல வேலை செய்யறவங்க அப்படின்னு ஏற்று இருக்கிறாங்க, அந்த மாதிரி பாக்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துலயும் இந்த மானா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஏற்பது அப்படிங்கறதுக்கு மானா. நக்கார்னா அப்படிங்கிறது எங்கேயுமே அக்செப்ட் பண்ணிக்கல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய இடங்கள்ல எல்லாம் நக்கார்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மறுத்துட்டாங்க, வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றது, ரிஜெக்ட் பண்றது. இதை நக்கார்னா அப்படின்னு சொல்லுவாங்க. உயிருடன் இறந்தார், இந்த ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா உயிருடனுக்கு ஆப்போசிட் இல்லாம இருக்கிறது, இறந்து போறது. உயிருடனுக்கு ஜீவித், இறந்தார் அப்படிங்கறதுக்கு மிருத், டெட் அப்படிங்கறதுக்கு மிருத் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிருடன் இருக்கிறது, இந்த அலைவா இருக்கிறது அப்படிங்கறதுக்கு ஜீவித். அது இல்ல, அதாவது டெட் ஆயிடுச்சு, இறந்துடுச்சு, லைஃபே இல்ல அப்படிங்கும்போது மிருத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஒரு மனுஷங்களோட உயிரை மட்டும்தான் குறிப்பிடுமா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. உலகத்திலேயே வச்சு ஒரு பெரிய லிவிங் பீயிங் வாழுது அப்படின்னா அது எலிஃபண்ட் தான். இந்த இடத்துல லிவிங் அப்படின்னு வர்றதுனால அதுக்கும் ஜீவித் அப்படிங்கிற வார்த்தைய சொல்லுவாங்க. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமும் அவ உயிரோட தான் இருந்தா அப்படின்னு சொல்லும் போதும் அந்த உயிரோட அப்படிங்கறதுக்கு ஜீவித் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க அவ உயிரை காப்பாத்துறதுக்கு, அந்த இடத்துலயும் அந்த உயிரை காப்பாத்துறதுக்குன்னு வருது பாருங்க, அந்த உயிரை அந்த இடத்துலயும் ஜீவித் அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்லுவாங்க. சில பேரு பழைய ட்ரெடிஷன் வேல்யூவான விஷயங்களை எல்லாம் அலைவா வச்சுக்கிறதுக்கு, அதாவது உயிரோட வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் வேல்யூவை இன்னுமே எக்ஸிஸ்டிங்ல வைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாங்க. அந்த இடத்துலயும் ஜீவித் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணலாம். இதே டெட் அப்படிங்கிறது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, இல்ல அந்த ட்ரீ அந்த மரம் உயிரோடவே இல்லை, அந்த மரத்துல எந்த லைஃபும் இல்லை அப்படிங்கும் போதும் இந்த மிருத் அப்படிங்கறத சொல்லுவாங்க. காமனா டெட், அதுல உயிரே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மிருத் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. உயிருடன் ஜீவித், இறந்தார் மிருத். ஜீவித் மிருத், உயிருடன் இறந்தார். அடுத்தது பக்கம் தூரம். பக்கம்க்கு பாஸ், தூரம்க்கு நம்ம தூரம்னு சொல்ற மாதிரியே தான் தூர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. பக்கம் தூரம், பாஸ் தூர். பக்கம்க்கு பாஸ், தூரம்க்கு தூர். பக்கம், எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, அந்த பக்கம்க்கு பாஸ் யூஸ் பண்ணுவாங்க. என் பக்கத்துல உட்காரு, சிட் க்ளோஸ் டு மீ, என் பக்கத்துல உட்காரு, அந்த பக்கம்க்கு பாஸ் யூஸ் பண்ணுவாங்க. பக்கத்துல ஏதாவது ஏடிஎம் இருக்கா அப்படின்னு கேட்கும் போதும் அதுக்கும் பாஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட சேஞ்ச் இருக்கு, உன்கிட்ட பென் இருக்கா, இந்த என்கிட்ட அந்த கிட்டனா பக்கம்னு வருது பாருங்களேன், அங்கேயும் பாஸ்ன்னு யூஸ் பண்ணுவாங்க. உன்கிட்ட அந்த கிட்ட பென் இருக்கா அப்படின்னு கேக்குறோம் பாருங்களேன், அந்த உன்கிட்ட அந்த கிட்ட, அதுக்கும் பாஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவகிட்ட நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு, ஸோ அவகிட்ட அப்படிங்கும் போது அந்த கிட்ட அப்படின்னு வருது பாருங்களேன், அந்த இடத்துலயும் பக்கம், அதாவது பாஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க. கிட்ட பக்கம்ங்கிற மீனிங் வருது இல்லையா, அதனால பாஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்ல நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிறதுக்கும் பாஸ்ங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஒஃபிஷியலா பில் பாஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன், அதுவும் பாஸ்ங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப தூரம் அப்படிங்கிறதுக்கு தூர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். எங்க வீடு தூரமா இருக்கு, ஸ்டே அவே, என்கிட்ட இருந்து தள்ளி இரு, அந்த மாதிரி ஸ்டே அவே அப்படின்னு சொல்லுவோம்ல, தள்ளி இரு, அதுக்கும் தூருங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப தூரம் போயிடாத அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த தூரம், அதுக்கும் அந்த தூர் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க. அவ என்னோட ஹார்ட்ல இருந்து கொஞ்சம் ரொம்ப தூரமா போயிட்டா, ஹார்ட்டுக்குள்ள இருந்து ரொம்ப தூரமா போயிட்டா, அந்த மாதிரி சொல்லும் போதும்
அந்த தூருங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. எங்க வீடு தூரத்துல இருக்கு அப்படிங்கறதுக்கும் அந்த தூர் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் 5 நிமிஷம் போகணும், தூரமா இருக்கு, ஏடிஎம் தூரத்துல இருக்கு அப்படின்லாம் சொல்றதுக்கும் தூருங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. பக்கம்க்கு பாஸ், தூரம்க்கு தூர். சாஃப்ட், ஹார்ஷ், மென்மையான, கடுமையான அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன். மென்மையானக்கு ஆப்போசிட் கடுமையான. மென்மையான அப்படிங்கறக்கு நரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டான வேர்டு பாத்தீங்கன்னா கடுமையான, அதுக்கு கதோர் அப்படின்னு சொல்லுவாங்க. மென்மையான, கடுமையான, நரம், கதோர். மென்மையானன்னா நரம், கடுமையானன்னா கதோர். இந்த பில்லு ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த நரம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. டைரக்டா சாஃப்ட்ங்கிற வார்த்தை தான் இருக்கு. இன்னைக்கு வெதர் வந்து ரொம்ப மிதமா இருக்கு, ரொம்பவுமே மிதமா இருக்கு. ரொம்ப ஹாட்டாவும் இல்ல, ரொம்ப கூலாவும் இல்ல, மிதமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன். அந்த இடத்துலயும் இந்த நரம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. மீட் வந்து குக் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி இந்த டெண்டர் ஆகுற வரைக்கும் குக் பண்ணும், கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் குக் பண்ணுன்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த இடத்துலயும் நரம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடான பர்சன் அப்படின்னு சொல்லும் போதும் நரம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. மொத்தத்துல மென்மையான, ஒரு மிதமான, கொஞ்சம் ஜென்டில்னஸா இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் நரம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. மென்மையான நரம். கடுமையானக்கு கத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹார்ஷா இருக்கு, ஹார்டா இருக்கு. இந்த ஹார்ஷா இருக்கு, ஹார்டா இருக்குங்கிறது எதுவா இருந்தாலும் சரி, ஒரு வுட் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதும் கதோர் அப்படிங்கிற வார்த்தைய சொல்லுவாங்க. இதே அவங்களோட வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப க்ரூயலா, ஹார்ஷா இருந்துச்சு, கடுமையா இருந்தது அவங்களுடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும் போதும் கதோர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. மேனேஜரோட பிஹேவியர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ஹார்ஷா இருந்துச்சு, கடுமையா இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடுமையா இருந்துச்சு அப்படிங்கும் போதும் கதோர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. போலீஸ் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்தாங்க, ரொம்ப சிவியரான ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படிங்கும் போதும் கதோர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே கடுமையான அப்படிங்கிற மீனிங் டைரக்டாவும் இன்டைரக்டாவும் வர்றதுனால கதோருங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. மென்மையான நரம், கடுமையான கதோர். அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா எளிதானது, கடுமையானது. எளிதானது ஈஸி, சிம்பிள். இந்த இதுக்கு ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க. கடுமையான, கஷ்டமா இருக்கு, டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முஷ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. எளிதானது, கடுமையானது. ஆசான், முஷ்கில். எளிதானதுன்னா ஆசான், கடுமையானது அப்படின்னா முஷ்கில். இப்ப எளிதானது பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியா இருக்கு. இப்போல்லாம் போன் மொபைல் யூஸ் பண்றது ரொம்ப ஈஸியா போயிடுச்சு, இத வந்து கொஞ்சம் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது ஆசான் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. ஆக மொத்தத்துல ஈஸியா இருக்கு, சிம்பிளா சொல்லுங்க, சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போதெல்லாம் ஆசான் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. கஷ்டமா இருக்கு, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது முஷ்கில் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. கடினமான, அதுக்கு முஷ்கில். அதாவது இந்த பசில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, சால்வ் பண்ணவே முடியல அப்படின்னு அந்த கஷ்டமா இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த முஷ்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஜாப் எல்லாம் இப்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க, அவனை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணும்போது முஷ்கில் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட வாழ்க்கை ஒரே ஸ்ட்ரகிளிங்கா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாழ்க்கை பூராவுமே கஷ்டமா இருக்கு அப்படின்னு அந்த இடங்கள்லயும் முஷ்கில் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. முஷ்கில் அப்படிங்கறது ஆக மொத்தத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, எதை செய்யறதா இருந்தாலும் இப்ப எல்லாமே கஷ்டமாயிடுச்சு, அப்புறம் லைஃபே கஷ்டமா போயிட்டு இருக்கு, சேலஞ்சிங்கா இருக்கு அப்படிங்கிற இடங்கள்ல எல்லாம் முஷ்கில் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஆசான் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு, எளிமையா இருக்கு, இந்த கொஸ்டினை ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம், இந்த வேலையை ஈஸியா செஞ்சிடலாம், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஆசான் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. வலுவான, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறதுக்கு மஸ்பூத். அதே ஸ்ட்ராங் இல்ல, ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படின்னா அதுக்கு கம்சூர். வலுவான, பலவீனமான. மஸ்பூத், கம்சூர். மஸ்பூத் இந்த வலுவான எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க? ஹீ இஸ் வெரி ஸ்ட்ராங், அவன் ரொம்ப ஸ்ட்ராங்.
இந்த செவுரு இருக்கு பாருங்களேன், இது ரொம்ப ஸ்ட்ராங், என்ன பண்ணாலும் உடையவே உடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம நல்ல இன்டென்ஷனோட வில் பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அந்த இடங்கள்லயும் மஸ்பூத் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. என்னோட ஹிந்தி இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது மஸ்பூத் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. மொபைல் கவர் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், அந்த மாதிரி இடங்கள்லயும் மஸ்பூத் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. மனிதர்களோ இல்ல ஒரு பொருளோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது இல்லாம நம்மளோட அந்த உள் இன்டென்ஷன், அந்த கேரக்டர்ல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதை சொல்லும் போதும் இல்ல நான் ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டதுல அதுல நான் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அப்படிங்கும் போதும் இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்ட்ராங் எங்கெல்லாம் வருதோ அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் மஸ்பூத் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. பலவீனமான, ரொம்ப வீக்கா இருக்கு, ஃப்ரெஜைலா இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கம்சோர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அவன் உடம்பு சரியில்லாம ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப வீக் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது கம்சோர் யூஸ் பண்ணலாம். சேர் ரொம்ப பழசாயிருச்சு, அதான் உடையிற மாதிரி இருக்கு, அந்த இடத்துலயும் கம்சோர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஒண்ணுமே இல்லாதது மாதிரியான எக்ஸ்கியூஸ் கேக்குறாங்க, லேம் எக்ஸ்கியூஸா இருக்கு, ரொம்ப வீக்கான எக்ஸ்கியூஸா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்டைரக்டா, டைரக்டா அங்க வீக்குன்னு வரல, ஒரு ப்ராப்பரான எக்ஸ்கியூஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துலயும் கம்சோர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். அவன் மேக்ஸ்ல ரொம்ப வீக்கு, மேக்ஸ் சரியா வராது அப்படிங்கும் போதும் கம்சோருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். பிரிட்ஜோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, ஒரு ஸ்டேபிளா இல்லை அப்படின்னு சொல்லும் போதும் கம்சோர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். வலுவான, பலவீனமான, மஸ்பூத், கம்சோர். அவ்வளவுதாங்க, இன்னைக்கான வார்த்தைகள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. கொஞ்சமான வார்த்தைகளா பார்த்திருந்தாலும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கிறது மாதிரி பார்த்திருக்கிறோம். அதனால இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தன்யவாத், நன்றி, தேங்க்யூ.